எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா கரண்ட் கெரியர் எனர்ஜி. ஓகேங்களா, உங்கள் கெரியர் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். First, King of Cups. Sword. Emperor. Okay. See, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்க கெரியர் வந்து திருப்பி ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அவுட்கம் கிடைச்சிருக்காது. ஒரே சர்க்கிள்லே சுத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் உங்களோட கெரியரில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் நல்ல ஃபோக்கஸ் பண்ணணும், நிறைய ஃபோக்கஸ் தேவை. கெரியர் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் ஃபார்வர்டாக. ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு டைம். அண்டு நீங்கள் உங்கள் ஒர்க் ஏரியாவில் ஒரு சின்ன சின்ன டிஸ்அக்ரிமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தராதிங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து உங்களோட வேலைகளில் இருந்து உங்களை வந்து டைவர்ட் பண்ணிடும். ஸோ உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களுக்கான ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும், இல்லைனா லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கெரியரில் போகணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மனசில் போட்டுக்கக்கூடாது. அது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாது. பிகாஸ் நிறைய வந்து செல்ஃப் ஹீலிங் தேவைப்படுது. ஒரு சில பேர் உங்களோட ஒர்க் ஏரியாவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம். உங்களுக்கும் உங்களோட டீம் லீடாக இருக்கட்டும், இல்லை மேனேஜர், ஹையர் அஃபீஷியல்ஸ், இல்லைனா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கலாம். ஸோ அதுவே உங்களுக்கு இப்போ ஒரு அடிஷ்னல் டென்ஷனாக இருக்கலாம். அதனால உங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் வேறு ஜாபுக்கே போகலாம், என்னால் இங்கே இருக்கவே முடியல அப்படின்ற ஒரு மனநிலைமை கூட இருக்கலாம். சரி, நீங்கள் வந்து ஒரு ரூல் செட் பண்ணியிருக்கீங்க, ஒரு எத்திக்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா? ப்ரொசீஜர் இப்படின்னா அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு. சரி, அந்த ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ், அந்த ஒரு லிமிட் பண்ணி வச்சுருக்கீங்கள, உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களா, அதை ஸ்டாப் பண்ணணும். ஃப்ரீயாக திங்க் பண்ணுங்க, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்தும் திங்க் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஜாபே வேறு ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நல்லா ஃப்ரீயாக திங்க் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஒர்க் ஏரியாவில் வந்துட்டு உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய ஃபேமிலி இஷ்யூஸ் அதெல்லாம் கொண்டு போக வேண்டாம். ஒர்க் அப்படின்னு வந்துட்டா, கெரியர்னு வந்துட்டா உங்கள் மைண்ட் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும். பிகாஸ் வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒரு உங்களால் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியல, எந்த ஒரு ஐடியாஸும் கொண்டு வர முடியல. பிகாஸ் உங்கள் மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால. சரி, இது வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு டைம். உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணணும். உங்களை சுற்றி டாக்ஸிக்காக இருக்காங்க, உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸை மாற்றணும். இல்லை அப்படின்னா அவங்க பேசுறது எல்லாத்தையும் நீங்கள் காதில் வாங்காமல் உங்களோட வேலைகளை மட்டும்தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை எடுத்து வைக்கணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப தேவைப்படுது. பிகாஸ் நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கெரியர் ரிலேட்டடாக ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கீங்க, ஏதோ ஒரு கவலையிலே இருக்கீங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸே பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களால் புதுசாக ஒரு கான்டாக்ட் மேக் பண்ண முடியல, ஒரு ஐடியாஸை கொண்டு வர முடியல. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம். அதாவது ஒரு கெரியரில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு அவுட்கம், அந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8 of Wands, 9 of Pentacles, King of Pentacles, 10 of Cups. ஓகே, ஸோ இட் இஸ் த டைம். நீங்கள் வந்து உங்களோட நியூ பர்சன்ஸ் கூட நியூ ப்ராஜெக்ட், நியூ எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கக்கூடிய ஒரு டைம். உங்களை சுற்றி இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மாற்றணும். புது பர்சன்ஸோட இன்டராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து உங்களோட க்ரோத்துக்கு, உங்களோட கெரியர் சக்ஸஸ்க்கும் அதுதான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இப்போ இருக்கிற எனர்ஜி, இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு க்ரோத்துக்கான ஒரு வழி கிடையாது, சக்ஸஸ்க்கான ஒரு பாத்வே இல்லை. அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி திரும்பி 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 இதிலேயே சுற்றிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேறாமல் அப்படியே அதே ஸ்டேஜில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு நியூ பர்சன்ஸ், நியூ ஸ்கில்ஸ், நியூ ப்ராஜெக்ட் இது தேவைப்படுது. உங்களுக்கு வேறு கம்பெனியில் ஆஃபர் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து உங்கள் கரியரில் நீங்கள் ஃபார்வர்டாக போகிறதுக்கு ஒரு நல்ல வேஸ். அண்ட் ஐ திங்க் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ கரண்ட்லி வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் கெரியரில். உங்களுக்கான கோலே மறந்துருக்கலாம். உங்களுக்குன்னு கெரியரில் சாதிக்கணும், இல்லைனா வந்து பிஸ்னஸில் ஒரு கோல் எய்மின்னு வச்சுருப்பீங்க. அதில் ஃபோக்கஸே பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, மறந்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கான அந்த கமிட்மெண்ட்ஸில் இருந்து பின் வாங்க வேண்டாம். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்னால நீங்கள் டைவர்ட் ஆகுறீங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராதிங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருது. அதனால தான் வந்து யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு சக்ஸஸ், செலிப்ரேஷன்ஸ்ன்னு உங்கள் கெரியரில் இருக்குது. இங்கே பாருங்களேன். அதனால வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராதிங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப வந்து டேலண்டடான பர்சன். ஆனால் உங்கள் டேலண்ட்டுக்கு, உங்கள் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் இருக்கிற இந்த ஒரு பிளேஸில் மதிப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்குங்க. நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் இருந்தே ஆஃபர் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன், அவங்களோட இன்டராக்ஷன்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. பிகாஸ் அவங்க உங்கள் கெரியருக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக, ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் பணம் வந்து ஸ்டே ஆகிறதில்ல, எல்லாம் செலவாயிருது, ஒரு ஸ்டேபிள் இன்கம்ங்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சான்சஸும் வரும். ஸோ அதனால வந்து நீங்கள் உங்களோட மைண்ட், உங்கள் கோல் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருங்க. அண்ட் கெரியர் இடத்துல எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் வேண்டான்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். பிகாஸ் ஒரு சில பேர் உங்களோட க்ரோத் வந்து உங்களுக்கு ஜெல்லஸ், பொறாமல், உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் மேலே ஜெல்லஸ் பொறாமலாம் இருக்குது. ஸோ அதனால உங்களோட க்ரோத்தை வந்து எப்படி டிஸ்ட்ராய் பண்ணணும்னு உங்களே குழப்பி விடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு பிரைட்டராக, நல்ல ஒரு உயரத்துக்கு போகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு சில சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சில சேலஞ்சஸ் தாண்டி தான் நீங்கள் போகணும். டிஃப்ரெண்டான சேலஞ்சஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கிரேட்டான ஒரு பொசிஷனுக்காக தான். ஓகேங்களா? பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, சரி, ஒர்க் ரிலேட்டடாக வந்து ஃப்ரீயாக பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டுலாம் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் மட்டும் நீங்கள் பார்க்கலாம்.
பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓன் பிஸ்னஸ் அப்படின்னாலுமே ரொம்ப அவுட்கம்காக எதிர்பார்த்துக்கிட்டே ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். நீங்கள் செய்யறது செய்யுங்க, உங்கள் எஃபோர்ட்டை மட்டும் போட்டுட்டே வாங்க. அதுக்கான அவுட்கம் கண்டிப்பாக பாசிட்டிவாக வரும். அண்ட் எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பிடிச்ச வேலை தான் செய்யணும். நிறைய பேர் நீங்கள் செய்கிற வேலைக்கும் உங்களுக்கும் சுத்தமாக பிடிக்காது, வேறு வழியிலேன்னு செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொண்டு வரும், உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு பிளாக்கேஜாக இருக்கலாம். ஸோ எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் நீங்கள் அது பிடிச்சிட்டு செய்யணும். அண்ட் ஒர்க் ஏரியாவில் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஃப்ரீயாக மைண்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். உங்களோட அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ரெண்ட்லி நேச்சர் நிறைய பேர்த்த அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பீப்புள் சைலண்ட்டாக உங்களை நோட் பண்ணுறாங்க. கீப் தட் இன் மைண்ட். உங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க, சைலண்ட்டாக உங்களை நோட் பண்ணுறாங்க. உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், உங்கள் பிஹேவியர்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? நத்திங் இஸ் எட் செட் இன் ஸ்டோன். உங்களோட கெரியர் ரிலேட்டடாக இன்னும் நிறைய சேஞ்சஸ், நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய க்ரோத் இருக்கு. ஸோ இப்போ நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒன்றும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கெரியர் எனர்ஜி இல்லைங்கிறதுக்காக நீங்கள் பிரேக் டவுன் ஆக வேண்டாம். யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். ஓகேங்களா? ஸோ ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ்லேருந்து வெளிவராதீங்க. ஓகே, ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பாருங்க. நெவர் ஸ்டாப் லேர்னிங். உங்கள் ஒர்க் ஏரியாவில் உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களை சுற்றி என்ன நடக்குது, எப்படி அந்த நிறைய விஷயங்கள் எப்படி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுறாங்க, அவங்களோட மைண்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நோட் பண்ண சொல்கிறாங்க. சக்ஸஸ், சரி, நான் சொன்ன மாதிரி தான் சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. யூனிவர்ஸும் சொல்கிறாங்க, ஏஞ்சலும் சொல்கிறாங்க. சரண்டர் டு டிவைன். சரி, இதுதான் உங்களுக்கான ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் இவ்வளோ செஞ்சேன் ஆனால் அவுட்கம் இவ்வளோ தான் வந்துச்சு அப்படின்லாம் அவுட்கம்காக எதிர்பார்த்துட்டு வேலை செய்ய வேண்டாம். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களோட க்ரோத்துக்கு உங்களுக்கு நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை. அதனால தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங்னு சொன்னாங்க. ஓகே, ஃபைனல் கார்டு பார்க்கலாம். எஃபோர்ட்ஸ். நிறைய எஃபோர்ட் போடுங்க, நிறைய எஃபோர்ட்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ உங்கள் கெரியர் எனர்ஜி கரண்ட்லி கொஞ்சம் சேலஞ்சிங்காக ட்ரெயின்டாக இருந்தாலும் நல்லா இருக்கு. உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கு கெரியர் ரிலேட்டடாக. ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட கமிட்மெண்ட் எவ்வளோ கெரியருக்கும் உங்கள் கோலுக்கும் நீங்கள் கமிட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் இன்னைக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கு என்னோட ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.